வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ட்ரக்கும் ட்ரெய்லரும் கப்ளிங் பண்ணுறதுக்கு மெயினான ஒரு 5 விஷயம் இருக்குது. அன்கப்ளிங் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பிரேக் போடணும். அப்புறம் ட்ரெய்லரோட லெக்குன்றது ட்ரெய்லரோட ஜாக்கி இறக்கி விடணும் லெக்கை. அப்புறம் தேர்டு ஒன்று ஏர்லைனை ரிமூவ் பண்ணணும். அடுத்தது கேபிளை ரிமூவ் பண்ணணும். ஏர் ஹோஸு கேபிள் ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணணும். பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக 5வது கிங் பின்னை ரிமூவ் பண்ணணும். கிங் பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு அன்கப்ளிங் பண்ணலாம். இதை டபுள் செக் ஒரு தடவை பண்ணிங்கன்னா அன்கப்ளிங் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி கப்ளிங் பண்ண சொல்ல ஃபஸ்ட்டு கிங் பின்னை ஜாயின் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கேபிளை கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஏர் ஹோஸ் கனெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி விட்ட ஜாக்கியை மேலே ஏற்றணும். ஜாக்கி லெக்கு அதை இறக்கி விட்டதை மேலே ஏற்றணும். அதுக்கப்புறம் ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்ம கிளம்பி போக வேண்டியது தான். இது எல்லாமே டபுள் செக் ஒரு தடவை பண்ணிங்கன்னா அந்த கிங் பின் லாக் ஆச்சா இல்லையான்ட்டு உங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. க்ரீன் லைட் எரிஞ்சால் கிங் பின் கனெக்ட் ஆகிடுச்சு, ட்ரெய்லரும் ட்ரக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. ரெட் லைட் இருந்தால் கனெக்ட் ஆகலைன்னு அர்த்தம். அதை மட்டும் தரவாக செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் வண்டி எடுத்து மூவ் பண்ணி போகலாம். ஓகே, நன்றி நண்பர்களே.